Good evening. Cricket Scandals இந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இட்ஸ் a debut film for the director. ஒரு ஃபஸ்ட்டு படம்னா ஒரு ஃபஸ்ட்டு பேபி மாதிரி எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கும், எவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும்னு எனக்கு தெரியும். நான் ஆரோகணம் பண்ணும்போது அதை அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஐ விஷ் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ்க்கு கூட இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், நான் கானா பாலா பேசுகிறேன். கிரிக்கெட் ஸ்கேண்டல் பாரதி என்டர்டெயின்மெண்ட் வழங்கும் செந்தில்குமார் சாரோட தயாரிப்பில் ரோஸ் வெங்கடேசன் அவருடைய இயக்கத்தில் இளம் இசையமைப்பாளர் தீபன் அவருடைய இனிமையான இசையில் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே சூப்பர் ஹிட்டு. பாடலாசிரியர் அண்ணன் கிருதய அண்ணா ரூபேஷ் அவர்களும் பாட்டு எழுதியிருக்காங்க. நானும் இந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எழுதி பாடியிருக்கிறேன். அந்த பாடல் பார்த்திங்கன்னா கிரிக்கெட் சூதாட்டத்தை பற்றி அந்த பாட்டு எனக்கு எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2020 ஓவருக்கு மேட்சை வச்சு கலெக்ஷன் இல்லை, 2 பேருக்கும் 50-50, அங்கே இங்கே அலைஞ்சி ஆளை பூச்சி ஆடுறாங்க கட்டுக்கட்டாக துட்டை வச்சு. இது ஒரு கற்பனை இல்லை, நடந்த உண்மை சம்பவம். இதை படமாக்கியிருக்காங்க. விரைவில் வெள்ளித்திரையில் பார்ப்பதற்கு ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். நிச்சயமாக அந்த திரைப்படம் மிக பெரும் வெற்றி அடையும். நன்றி. கலக்கல் சினிமா வியூஸ்க்கு வணக்கம். என் பேர் கிஷன். நான் கிரிக்கெட் ஸ்கேண்டல் படத்தில் கிரிக்கெட் கேப்டனாக லீட் ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அண்ட் ஆடியோ ஃபங்க்ஷனில் மியூசிக் டைரக்டர் தான் இங்கே ஹீரோ. ஸோ அவர் பேர் தீபன். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. 6 சாங் இருக்குது படத்தில். அண்ட் ஹிஸ் டன் அ வெரி குட் ஜாப். அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு கிரிக்கெட் கேப்டனாக நடிச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒன்று டிரான்ஸ்ஜெண்டர் அவங்க லைஃப்பில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது ஒரு விஷயம். இன்னொன்று கிரிக்கெட்டில் என்னென்ன சூதாட்டம் நடக்குதுன்றதை என்னை வச்சு காமிச்சிருக்காங்க. என்னை வச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு கதையில் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது நல்ல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இதை எனக்கு தந்தது ரோஸ் மேடம் அண்ட் செந்தில்குமார் ப்ரொடியூசர் சார். ஸோ அவங்க எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக கடமைப்பட்டிருக்கேன். அண்ட் இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் என்ன நடக்குதுன்னு தெரியல, எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ எல்லோரும் இங்கே எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. ஸோ ரொம்ப அவளோட காத்துட்ருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் படத்தை பார்க்கணும், சப்போர்ட் பண்ணணும். அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. வணக்கம், நான் தான் தீபன். நான் இந்த மூவிக்கு மியூசிக் பண்ணியிருக்கேன், கிரிக்கெட் ஸ்கேண்டல். என்னுடைய ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருக்க விரும்புகிறேன் இந்த செஷனில். சாங்ஸ்லாம் ரொம்ப நல்லாவே வந்திருக்கு. பாலா சார் ஒரு சாங் பண்ணியிருக்காங்க, ரம்யா மேம் ஒரு சாங் பாடியிருக்காரு, என் ஃப்ரெண்டு நான் லிரிக்ஸ் எழுதியிருக்கேன், ப்ளஸ் கிருதயா சார் லிரிக் எழுதியிருக்காரு. சாங்ஸ்லாம் நல்லா வந்திருக்கு, கேளுங்க, உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வணக்கம், என் பேர் செந்தில்குமார். கிரிக்கெட் ஸ்கேண்டல் தயாரிப்பாளராக இதை முதல்ல ஒரு படத்தை தயாரிச்சிருக்கேன். இந்த கிரிக்கெட் ஸ்கேண்டல் உருவாகப்பட்ட கதை பார்த்திங்கன்னா, பேசிக்கலி நான் ஒரு தீவிர கிரிக்கெட் ரசிகன். இப்போ கிரிக்கெட் போட்டியில் பார்த்திங்கன்னா முடிவு எந்த வீரர் கையிலும் இல்லை, வெளியிருந்து இயக்குறாங்க முடிவை. இது என்னால் எந்த அளவுக்கு இது தடுக்க முடியும்னு சொல்லி தான் இந்த ஒரு படம் ஒரு மெசேஜாக நான் கொடுத்துருக்கேன். படம் வளர வளர எவ்வளோ இடையூறுகள்லாம் இருந்தது, அதையும் தாண்டி நாங்கள் இதை முடிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த ஆடியோ ரிலீஸு அண்ட் மற்றும் ட்ரெய்லர் ரிலீஸில் நம்ம இருக்கோம். அடுத்த கூடிய சைடில் படம் திரைக்கு வர இருக்குது. நீங்கள் பார்த்து உங்களோட ஆதரவு எங்களுக்கு பெரும்பாலும். சரி, வணக்கம், நான் டாக்டர் கிருதியா பேசுகிறேன். கிரிக்கெட் ஸ்கேண்டல் எனக்கு தெரிஞ்சு ஆசியாவிலே உலகத்திலே முதலாக ஒரு திருநங்கை அவர்கள் இயக்கத்தில் உருவான திரைப்படம். இதில் 2 பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். தயாரிப்பாளர் திரு செந்தில்குமார் அவர்கள், இசையமைப்பாளர் தீபன்கிற ஒருத்தரை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இவர் ரஹ்மான் உடைய இசை கல்லூரியிலிருந்து வந்தவர். இதில் மௌனப்பூவேங்கிற ஒரு காதல் பாடல் மற்றும் காதல் கிரிக்கெட்டிலே கைகள் பணக்கட்டிலே என்கிற ஒரு பாட்டெல்லாம் எழுதியிருக்கிறேன். இதில் ஆச்சரியத்தக்க ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாடலை பற்றி நான் எழுதி கொண்டிருக்கும்போது இந்தியாவுடைய பிரபல கிரிக்கெட் வீரர் ஒருவர் கைதாகிற செய்தி வருகிறது. அப்படி ரொம்ப த்ரில்லான ஒரு சூழ்நிலையில் இந்த பாடலை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். மற்றபடி இந்த படம் ரொம்ப அருமையாக வந்திருக்குது. யாருமே கை வைக்க துணிச்சல் வேணும், இந்த மாதிரி சப்ஜெக்ட் கை வைக்கிறதுக்கு. இப்படி துணிச்சலோடு திரு ரோஸ் அவர்கள் இந்த படத்தை இயக்கியிருக்கிறாங்க. மிகப்பெரிய எங்களுடைய தயாரிப்பாளர் செந்தில்குமார் இந்த படத்தை கொடுத்துருக்கார். தீபனோட இசை ரொம்ப நல்லா இருக்குது.
மீண்டும் ஒரு வெற்றி விழாவிலே நாம் சந்திப்போம். நன்றி.